தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வெள்ளிக்கிழமை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார். வெள்ளிக்கிழமை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக கூட்டணியில் 4 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சி மதிமுக. 4 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் மதிமுக சார்பில் வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்களும் திமுக எம்எல்ஏக்களாகவே கருதப்படுகிறார்கள். மதிமுக எம்எல்ஏக்களாக கருதப்பட முடியாது. சட்டப்படி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் திமுக எம்எல்ஏக்கள். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க மதிமுக நினைக்கிறது. ஆனால் சட்டசபை உறுப்பினர்கள் 2 பேரும் திமுக பட்டியலில் உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் வருகிற வெள்ளிக்கிழமை மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும், முறைப்படி அன்றைய தினம் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் மதிமுக சட்டசபை உறுப்பினர்கள் 2 பேரை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு இடைத்தேர்தல் மூலம் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட வைத்து வெற்றி பெற வைக்க மதிமுகவும் தவேகாவும் உடன்பாடு செய்துள்ளன. மேலும் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்க 50 கோடி ரூபாய் வரை தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேரம் பேசப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆக வருகிற வெள்ளிக்கிழமை மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது. முறைப்படியான அறிவிப்பை வைகோ வெளியிடுகிறார். வைகோ எப்போதுமே ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். அவர் நம்ப வைத்து முதுகில் குத்துபவர். கடந்த காலங்களில் திமுகவின் முதுகில் அவர் குத்தியவர். அது திமுக நன்கு அறியும். தற்பொழுது மீண்டும் திமுகவின் முதுகில் வைகோ குத்துகிறார். இப்பொழுது தவேகா கூட்டணிக்கு செல்கிறார். நாளை விஜய் முதுகிலும் வைகோ குத்துவார். முதுகில் குத்தும் பழக்கம் உடையவர்தான் வைகோ. நம்ப வைத்து கழுத்தறுக்கும் பழக்கம் திமுகவுக்கு, முதுகில் குத்தும் பழக்கம் மதிமுகவுக்கு.